அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி. இரவு 12 மணிக்குள் இந்த ஒரே ஒரு வரி வாக்கியத்தை சொல்லி பாருங்கள், பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய குபேர பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவசியத்தை தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 2:36 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:11 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜூலை 10ஆம் தேதி நாள் முழுவதுமே பௌர்ணமி நிறைவாக நமக்கு இருக்குங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை நாளே அது குபேரருக்கு உரிய நாள். அந்த வியாழனில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி குபேர பௌர்ணமியாக கருதப்படும். இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகளுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த பதிவை நீங்க பார்க்குற நேரத்தில் தெரியாமல் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜூலை 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய பணவசிய மந்திரம் இது. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் உச்சரித்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். மந்திரத்தை வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வடக்கு, வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. நீங்க வீட்டுல சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்டுல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். முதலில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும், வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும், பணம் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் பணம் தங்கணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய இந்த பணவசிய மந்திரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹௌம் லக்ஷ்மி குபேராய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹௌம் லக்ஷ்மி குபேராய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹௌம் லக்ஷ்மி குபேராய நமக. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமாக சொல்ல வேண்டாம். பொறுமையா, நிதானமா, ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க. 15 நிமிடங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரிடம் பணம் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த
இந்த எளிமையான ஆற்றல் மிக்க மந்திர ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த ஒரிஜினலான கருங்காலி மாலைகளை நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்த காரியங்களை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி 5 நிமிஷம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் உடனே முடியாது, நிறைய இழுபறிகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இன்றைய தினம் ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடைபெற போகுதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.